அல்கலி மெட்டல்ஸ் கண்டினியூ பண்ணுறோம். இந்த அல்கலி மெட்டல்ஸில் அல்கலி மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸினுடைய பேசிக் ஸ்ட்ரென்த்தை நம்ம பார்த்தோம், அதாவது சாலிபிலிட்டியை பார்த்தோம். இப்போ இந்த அல்கலி மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸினுடைய பேசிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் டவுன் த குரூப் அன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பேஸ்னாவே ஸ்ட்ராங் பேஸ்னாவே நம்ம என்ன சொல்கிறோம், சோடியம் ஹைட்ராக்சைட் சொல்கிறோம். அப்படின்னா அல்கலி மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ் என்னன்னு சொல்லணும்னா ஸ்ட்ராங் பேசஸ்ன்ட்டு சொல்லலாம். டவுன் த குரூப் பேசிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னாக்கா இன்க்ரீஸ் ஆகும். அல்காலி மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ்க்கு டவுன் த குரூப் பேசிக் ஸ்ட்ரென்த் என்ன ஆகுனாக்கா அதிகமாயினே போகும் அன்ட்டு சொல்கிறோம். அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு பேசிக் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை விட, அது போல் சொல்கிறோம். அடுத்து இந்த அல்காலி மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ் வந்து நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். சோடியம் ஹைட்ராக்சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா லேபில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வைப்பாங்க இண்டஸ்ட்ரியிலேருந்து. அப்படியே பார்த்தீங்கன்னா 1 year 2 years அப்படியே தான் இருக்கும். அது ஒன்றும் ஆகாது. என்னென்னா மாய்ச்சரோட கெமிக்கல் ரியாக்ஷன் போகும், ஆனால் டீகம்போஸ் ஆகாது. அதனால தான் அல்காலி மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தெர்மலி ஸ்டேபிள் அன்ட்டு சொல்கிறோம். சரி, இப்போ அல்காலி மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸை ஹீட் பண்ணால் அது டீகம்போஸ் ஆகும். டீகம்போஸ் ஆகிட்டு என்ன கொடுக்கும் அன்ட்டு பார்க்குறோம். இந்த அல்காலி மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸை ஹீட் பண்ணால் அது டீகம்போஸ் ஆகிட்டு என்ன கொடுக்குதுன்னா அல்காலி மெட்டல் ஆக்சைடு அண்ட் வாட்டர் கொடுக்குது. அல்காலி மெட்டல் ஆக்சைடையும் வாட்டரையும் கொடுக்குது அன்ட்டு நம்ம சொல்கிறோம். சரி, அடுத்து நம்ம பார்க்கறது நைட்ரஜனோட எப்படி ரியாக்ஷனுக்கு போகுது அன்ட்டு நம்ம பார்க்கலாம். நைட்ரஜனோட எப்படி ரியாக்ஷனுக்கு போகுதுன்ட்டு பார்க்கலாம். லித்தியம் நைட்ரஜனோட ரியாக்ஷனுக்கு போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா லித்தியம் நைட்ரைடு. இது என்னன்னு சொல்றோம்னா லித்தியம் நைட்ரைடுன்ட்டு சொல்றோம். இங்க நைட்ரஜனுக்கு சார்ஜ் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 3-. இந்த நைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளோன்னா 3- சொல்றோம். லித்தியம் நைட்ரைடு கொடுக்குது. இப்போ இந்த சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம் பார்த்தீங்கன்னா நைட்ரஜனோட ரியாக்ஷனுக்கு போகாது. நைட்ரஜனோட ரியாக்ஷனுக்கு போகாது. லித்தியம் மட்டும்தான் நைட்ரஜனோட ரியாக்ஷனுக்கு போகும். அல்காலி மெட்டல்ஸ்ல ரிமைனிங் இருக்கிற மெட்டல்ஸ் வந்து நைட்ரஜனோட ரியாக்ஷனுக்கு போகாது. இது எப்படி இருக்குதுன்னா பக்கத்தில் இருக்கிற குரூப் வந்து செகண்டரி குரூப் அல்காலின் எர்த் மெட்டல்ஸ். அல்காலின் எர்த் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்ரஜனோட ரியாக்ஷனுக்கு போகும். அப்போ லித்தியம் யாரோட சிமிலாரிட்டி வச்சு நிற்குதுன்னா அதனுடைய டைகோனல் பேர் யாரு, மெக்னீஷியம். மெக்னீஷியத்து எப்படி இருக்குதோ அது போல லித்தியம் பிஹேவ் பண்ணியிருக்குது. சரி, அப்போ நைட்ரஜனோட யாரு ரியாக்ஷனுக்கு போறாங்கன்னா லித்தியம் போது. அதர் அல்காலி மெட்டல்ஸ் நைட்ரஜனோட ரியாக்ஷனுக்கு போறதில்ல. ஆனா அல்காலின் எர்த் மெட்டல்ஸ் நைட்ரஜனோட ரியாக்ஷனுக்கு போகுது. அப்போ லித்தியம் நைட்ரஜனோட ரியாக்ஷனுக்கு போகுது, மெக்னீஷியமும் நைட்ரஜனோட ரியாக்ஷனுக்கு போகுது. அதனால தான் லித்தியம் மெக்னீஷியம் டைகோனல் பேர், டைகோனல் ரிலேஷன்ஷிப் அன்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்து இந்த லித்தியம் நைட்ரைடு டீகம்போஸ் ஆச்சுன்னா என்ன கொடுக்கும் அன்ட்டு நம்ம பார்க்குறோம். லித்தியம் நைட்ரைடு டீகம்போஸ் ஆச்சுன்னா லித்தியம் நைட்ரைடை ஹை டெம்பரேச்சருக்கு எடுத்துன்னு போனால், ஹை டெம்பரேச்சருக்கு எடுத்துன்னு போய் ஹீட் பண்ணால் இது டீகம்போஸ் ஆகிட்டு என்ன கொடுக்குதுன்னா லித்தியம் தனியாகவும் நைட்ரஜன் தனியாகவும் கொடுக்குது. லித்தியம் நைட்ரஜன் தனித்தனியாக வருது. லித்தியம் நைட்ரைடு ஹைட்ராலிசிஸ்க்கு போகுது. லித்தியம் நைட்ரைடு ஹைட்ராலிசிஸ்க்கு போச்சுன்னா என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த N3- என்ன பண்ணுதுன்னா வாட்டர்லேருந்து H+ எடுத்துக்கின்னு அமோனியாவாக மாறிக்குது. வாட்டரில் ரிமைனிங் என்னென்ன OH-, Li+ம் OH- சேர்ந்து லித்தியம் ஹைட்ராக்சைடு கொடுக்குது. அப்போ லித்தியம் நைட்ரைடு ஹைட்ராலிசிஸ்க்கு போச்சுன்னா உங்களுக்கு அமோனியா வரும். எந்த ஒரு நைட்ரைடு ஹைட்ராலிசிஸ் போனாவே அமோனியா கேஸ் வரும். அது அல்காலி மெட்டல் நைட்ரைடாக இருந்தாலும் சரி, லித்தியம் நைட்ரைடாக இருந்தாலும் சரி, மெக்னீஷியம் நைட்ரைடு, அலுமினியம் நைட்ரைடு, அது போல் எந்த ஒரு நைட்ரைடு ஹைட்ராலிசிஸ் போனாலும் அது அமோனியா கேஸை கொடுக்கும் அன்ட்டு சொல்கிறோம். சரி, ஹைட்ரஜனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அல்காலி மெட்டல்ஸ் ஹைட்ரஜனோட எப்படி ரியாக்ஷனுக்கு போகும் அன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த அல்காலி மெட்டல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம், இந்த அல்காலி மெட்டல்ஸை ஹைட்ரஜனோட ஹீட் பண்ணுறோம். நியர்லி 673 கெல்வின் வச்சு ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னா அல்காலி மெட்டல் ஹைட்ரைட்ஸ் கிடைக்குது. அதாவது சோடியம் ஹைட்ரைடு, அல்காலி மெட்டல் ஹைட்ரைட்ஸ் கிடைக்குது. சோடியம் ஹைட்ரைடு, பொட்டாசியம் ஹைட்ரைடு, ருபிடியம் ஹைட்ரைடு, சீசியம் ஹைட்ரைடு, அது போல் அல்காலி மெட்டல் ஹைட்ரைட்ஸை கொடுக்குது. லித்தியம் என்ன பண்ணுதுன்னா லித்தியம் ஹைட்ரஜனோட ஹீட் பண்ணுறோம். டெம்பரேச்சர் என்ன ப்ரொவைட் பண்ணுறோன்னா அதிகமான டெம்பரேச்சர் கொடுக்குறோம். இதை விட
1073 கெல்வின் கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா லித்தியம் வந்து லித்தியம் ஹைட்ரைடை கொடுக்குது. அப்போ அல்காலி மெட்டல்ஸ் ஹைட்ரஜனோட சேர்ந்து அல்காலி மெட்டல் ஹைட்ரைட்ஸை கொடுக்குதுன்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். சரி, இந்த அல்காலி மெட்டல் ஹைட்ரைட்ஸை வாட்டரில் ஆட் பண்ணால் என்ன ஆகும்ன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ சோடியம் ஹைட்ரைடு எடுத்துக்கிறோம். இந்த சோடியம் ஹைட்ரைடை என்ன பண்ணுறோம்னா வாட்டரில் ஆட் பண்ணுறோம். வாட்டரில் ஆட் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் ஹைட்ரைடை வாட்டரில் ஆட் பண்ண உடனே அது என்னவா மாறிடுனா ஹைட்ரஜன் கேஸை கொடுக்கும். உடனே ஹைட்ரஜன் கேஸை கொடுக்கும். சோடியம் ஹைட்ரைடை வாட்டரில் ஆட் பண்ண உடனே ஹைட்ரஜன் கேஸை கொடுக்கும். அப்புறமா ரிமைனிங் என்ன வரும்னா சோடியம் ஹைட்ராக்சைடு வரும். எப்படி? சோடியம் ஹைட்ரைடில் என்ன இருக்குது? Na+1 H-1 இருக்குது. வாட்டரில் என்ன இருக்குது? H+ OH- இருக்குது. இந்த H- இந்த H+ சேர்ந்து ஹைட்ரஜன் கேஸாக மாறிக்கும். Na+, OH- சோடியம் ஹைட்ராக்சைடு கொடுக்குது. அப்படின்னா சோடியம் ஹைட்ரைடு வாட்டரோட கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு போதே தவிர வாட்டரில் டிசால்வ் ஆகலை. அதாவது ஜஸ்ட் டிசொல்யூஷன் மட்டும் கிடையாது, இது கெமிக்கல் ரியாக்ஷன் போகுது. அப்படின்னா H- வாட்டரில் எக்ஸிஸ்ட் ஆகாது. H- ஆக்வஸ் சொல்யூஷன்ல எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னா எக்ஸிஸ்ட் ஆகாது. ஏன்னா அது வந்து ஸ்ட்ராங் பேஸ், வாட்டரோட கெமிக்கல் ரியாக்ஷன் போகும். அப்படின்னா H- ஹைட்ராலிசிஸ் போதா? ஆமா. எந்த ஹைட்ராலிசிஸ்? கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ். ஏன்னா H- வந்து ஸ்ட்ராங் பேஸ், அதனால கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் போயிட்டு ஹைட்ரஜன் கேஸ் கொடுக்குது. இங்க ஈக்குலிபிரியம் எப்படி இருக்குன்னா ஆல்மோஸ்ட் ரைட் சைட்ல இருக்கும், ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் ரைட். அப்படின்னா இதை வந்து கம்ப்ளீட் ரியாக்ஷன், கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ். H- ஸ்ட்ராங் பேஸா இருக்குனால இது கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் போகுதுன்ட்டு சொல்லலாம். சோடியம் ஹைட்ரைட்ல மட்டும் கிடையாது, அல்காலி மெட்டல் ஹைட்ரைட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ்க்கு போகும். ஏன்னா H- வந்து ஸ்ட்ராங் பேஸ் அன்ட்டு சொல்றோம். அடுத்து இந்த அல்காலி மெட்டல் ஹைட்ரைட்ஸ் வந்து தெர்மலி ஸ்டேபிள். ஏன்னா வாட்டர்ல கெமிக்கல் ரியாக்ஷன் போது அட்மாஸ்பியரிக் ஏருக்கு எக்ஸ்போஸ் பண்ண முடியாது, ஆனா தெர்மலி ஸ்டேபிள். சரி, இதை தெர்மலி ஸ்டேபிள்னு சொல்றோம். ஓகே, தெர்மல் ஸ்டெபிலிட்டி டவுன் த குரூப் எப்படி இருக்கும் அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ லித்தியம் ஹைட்ரைடு எடுத்துக்கலாம், சோடியம் ஹைட்ரைடு எடுத்துக்கலாம். இதுக்கு தெர்மல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும் லித்தியம் ஹைட்ரைடுக்கும் சோடியம் ஹைட்ரைடுக்கும் நம்ம பார்க்க போறோம். லித்தியம் ஹைட்ரைடுல என்ன சொல்றோம்னா Li+1 H-1 சொல்றோம். அதே மாதிரி சோடியம் ஹைட்ரைடு எப்படி சொல்றோம்னா அயான்ஸா Na+1 H-1 சொல்றோம். லித்தியமுக்கு பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து கம்மியா இருக்கும் சோடியமை விட. லித்தியமுக்கு பார்த்தீங்கன்னா சைஸ் கம்மியா இருக்கும் சோடியமை விட. அப்போ இதனுடைய நியூக்ளியஸ்க்கும் H- இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். ஆனா இதனுடைய நியூக்ளியஸ்க்கும் இந்த H- இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். இங்க இதனுடைய நியூக்ளியஸ்க்கும் H- டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கனால Li+ வந்து H- ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் பண்ணுது. அப்படின்னா இங்க அட்ராக்ஷன் நல்லா அதிகமா இருக்குது. இந்த Na+ நியூக்ளியஸ்க்கும் H- இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கனால இங்க அட்ராக்ஷன் கம்மியா இருக்குது. அப்போ எப்படி இருக்கும்? இங்க அட்ராக்ஷன் அதிகமா இருக்கனால ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்குமா? இங்க அட்ராக்ஷன் கம்மியா இருக்கனால ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்குமா? ஸோ தட் நம்ம என்ன சொல்றோம்னா லித்தியம் ஹைட்ரைடுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம், சோடியம் ஹைட்ரைடுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மின்னு சொல்றோம். அப்போ அல்காலி மெட்டல் ஹைட்ரைட்ஸ் டவுன் த குரூப் பார்த்தீங்கன்னா டவுன் த குரூப்ல அல்காலி மெட்டல் ஹைட்ரைட்ஸ்க்கு ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும்னாக்கா டிக்ரீஸ் ஆகும்னு சொல்றோம். ஏன்னா டவுன் த குரூப் சைஸ் ஆஃப் அல்காலி மெட்டல் அயான் அதிகமாகுது, அதனால ஸ்டெபிலிட்டி தெர்மல் ஸ்டெபிலிட்டி என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அடுத்து அல்காலி மெட்டல்ஸ் வாட்டரோட எப்படி ரியாக்ஷனுக்கு போகுதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். அல்காலி மெட்டல்ஸை வாட்டரில் ஆட் பண்ணாவே போதுங்க, உடனே ஹைட்ரஜன் கேஸ் வந்துடும். அல்காலி மெட்டல்ஸை நீங்கள் வாட்டரில் ஆட் பண்ணால் உடனே போதும் ஹைட்ரஜன் கேஸ் வந்துடும். சப்போஸ் சோடியம் எடுத்துக்கலாம், சோடியம் நீங்கள் வாட்டரில் ஆட் பண்ணுங்க, உடனே என்ன ஆகும்? சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் வரும், ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும். எப்படி? சோடியம் வந்து ஆக்சிடேஷன் போயிட்டு எலக்ட்ரானை கொடுக்கும், சோடியம் ஆக்சிடேஷன் போயிடும். ஏன்னா இது ஆக்டிவ் மெட்டல். சோடியம் வந்து அட்மாஸ்பியரிக் ஏருக்கு எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது, இதில் தான் வைக்கணும், கெரோசின்ல தான் வைக்கணும். இது அட்மாஸ்பியரிக் ஏருக்கு எக்ஸ்போஸ் பண்ண உடனே இது ஆக்சிடேஷன் போயிட்டு எலக்ட்ரானை கொடுக்கும். அந்த எலக்ட்ரானை இந்த வாட்டர் எடுத்துக்குது. வாட்டரில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து அந்த எலக்ட்ரானை எடுக்குது. இந்த எலக்ட்ரான் எடுக்குது, இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இது ஹைட்ரஜன் ஆட்டமா மாறுது, இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் ஹைட்ரஜன் கேஸா மாறிக்குது. இந்த Na+ இந்த OH- சோடியம் ஹைட்ராக்சைடு கொடுக்குது. அப்போ அல்காலி மெட்டலை வாட்டரில் ஆட் பண்ண உடனே கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும், ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகும். ஸோ அல்காலி மெட்டலில் எந்த அல்காலி மெட்டலில் நீங்கள் வாட்டரில் ஆட் பண்ணாலும் ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறோம். சரி, இப்போ ரியாக்ஷன் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் பார்த்தீங்கன்னா ஜென்டிலாக ரியாக்ட் ஆகும்.
இதுல வாட்டர்ல, அதாவது நார்மலா ஸ்பீட் இருக்கும். ஆனா இந்த சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா விக்ரஸா ரியாக்ஷனுக்கு போகும் வாட்டர்ல. வாட்டர்ல எப்படி ரியாக்ஷன் போகும்னா விக்ரஸ் ரியாக்ஷன், ரொம்ப ஃபாஸ்டா போகும் ரியாக்ஷனுக்கு. லித்தியம் பாத்தீங்கன்னா ஜென்டலா போகும். சோடியம் எடுத்து வாட்டர்ல போடுங்க, வாட்டர் வந்து அப்படியே கொதிக்கும். ஹைட்ரஜன் அப்படி இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும், அது வாட்டர் வந்து அப்படியே கொதிக்கும். அந்த சோடியம் ஆட் பண்ண சோடியம் எல்லாம் உடனே அப்படியே மெல்ட் ஆயிட்டு லிக்விடா மாறிடும், கொதிக்கும் அப்படி. ஆனா லித்தியம் அது மாதிரி மாறாது. லித்தியம் வந்து சாலிட், அதை வாட்டர்ல ஆட் பண்ணுங்க, அது அப்படியே உடனே மெல்ட் ஆகாது. ஆனா சோடியம் வாட்டர்ல ஆட் பண்ணுங்க, அப்படியே உடனே மெல்ட் ஆயிட்டு லிக்விடா மாறிடும். கெமிக்கல் ரியாக்ஷன் வேற ஃபாஸ்டா நடக்கும், ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகும், அப்படியே வாட்டர் எல்லாம் கொதிக்கும் அப்படியே. ஏன் லித்தியம் மட்டும் மெல்ட் ஆகல? ஏன்னா இந்த ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அப்போ லித்தியம் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும்போது எவ்வளவு எனர்ஜி லிபரேட் ஆகுதோ அந்த எனர்ஜி லித்தியம் சாலிட மெல்ட் பண்றதுக்கு சஃபிஷியண்டா இல்ல. அதனாலதான் லித்தியம் வந்து மெல்ட் ஆகல அவ்வளவு ஈஸியா மெல்ட் ஆகல. அதனால அதனுடைய கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி இருக்குது? நார்மலா நடக்குது ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஆனா சோடியம் இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது லிபரேட் ஆகக்கூடிய எனர்ஜி எவ்வளவு இருக்குதுன்னா இதை மெல்ட் பண்றதுக்கு தேவையை விட அதிகமா இருக்குது. அதனால ஈஸியா சோடியம் மெல்ட் ஆயிருது, உடனே லிக்விடா மாறிடுது, ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அதிகமா இருக்குது. அதனால ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அதிகமா இருக்கிறதுனால நிறைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி லிபரேட் ஆகுது. ஸோ அந்த சொல்யூஷனே அப்படியே கொதிக்குது, அது மாதிரி இருக்குது. அதனால சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம் வந்து விக்ரஸா ரியாக்ஷன் போகுது, லித்தியம் வந்து ஜென்டலா ரியாக்ஷன் போகுதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, ஸோ அப்படின்னா அல்காலி மெட்டல்ஸை நம்ம கெரோசின்ல ஸ்டோர் பண்ணலான்றது தெரிஞ்சிச்சு. அடுத்து அல்காலி மெட்டல்ஸ்க்கு வந்து கெரோசின்ல ஸ்டோர் பண்றோம், ஆனா லித்தியம் ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா லித்தியம் வந்து கெரோசின்ல போட்டா கூட அப்படியே மிதக்கும், கப்பல் மிதக்கிற மாதிரி மிதக்கும். அதனால வந்து லித்தியம் வந்து கெரோசின்ல ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ லித்தியம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாராஃபின் வேக்ஸ்ல தான் வச்சு ஸ்டோர் பண்ணுவாங்க. அடுத்து இந்த அல்காலி மெட்டல்ஸ் என்ன பண்ணுதுன்னா புரோட்டான் டோனர்ஸோட ரியாக்ட் ஆகுது. இந்த அல்காலி மெட்டல்ஸ் வந்து புரோட்டான் டோனர்ஸோட ரியாக்ட் ஆகுது. புரோட்டான் டோனர்ஸோட ரியாக்ட் ஆயிட்டு ஹைட்ரஜன் கேஸை கொடுக்குது. சரி, புரோட்டான் டோனர்ஸ் என்னென்ன நம்ம பார்க்க போறோம். சரி, எல்லா மினரல்ஸ் ஆசிடோடையும் அல்காலி மெட்டல் ரியாக்ஷன் போச்சுன்னா ஹைட்ரஜன் கேஸை கொடுக்கும். அடுத்து வந்து ஆல்கஹால் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஆல்கஹால் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க எப்படி ரியாக்ஷன் நடக்குதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த அல்காலி மெட்டல் எடுத்துக்கிறோம். இந்த அல்காலி மெட்டல் என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரானை கொடுக்குது, கொடுத்துட்டு அல்காலி மெட்டல் அயனா மாறிடுது. இந்த எலக்ட்ரான் இந்த ஹைட்ரஜன் அட்டாக் பண்ணுது, இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆயிடுது. ஸோ இங்க என்ன கிடைக்குதுன்னா RO மைனஸ் Na பிளஸ் அல்காக்சைடு, அப்புறம் ஹைட்ரஜன் கேஸ், அல்காக்சைடு கிடைக்கும். அல்காலி மெட்டல் ஆல்கஹால் ஆட் பண்ணீங்கன்னா ஆல்கஹால் வந்து அல்காக்சைடா மாறிடும், அடுத்து ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகும் சொல்றோம். சரி, அடுத்து இந்த அல்காலி மெட்டலை அமோனியால ஆட் பண்ண என்ன ஆகும் நம்ம பார்க்கலாம். சோடியம் எடுத்துக்கிறோம், அல்காலி மெட்டல், அமோனியா எடுத்துக்கிறோம். அல்காலி மெட்டலை அமோனியால ஆட் பண்ண என்ன ஆகுதுன்னு பாருங்க. இந்த அல்காலி மெட்டல் Na பிளஸ்ஸா மாறிக்கின்னு எலக்ட்ரானை கொடுக்கும். இப்போ இந்த அமோனியால பாத்தீங்கன்னாக்கா இந்த அமோனியால இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இந்த எலக்ட்ரானை வாங்கிக்கும், இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆயிடும். இது வந்து என்ன மாறிடும்னா NH2 மைனஸா மாறிடும், அமைடு. அண்டு சோடியம் வந்து இப்படி Na பிளஸ் சோடமைடு, அப்புறம் ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும். அப்போ அல்காலி மெட்டலை கேசியஸ் அமோனியால ஆட் பண்ணீங்கன்னா, கேசியஸ் அமோனியா வாட்டர் வேணா, ஏன்னா வாட்டரோட இது ரியாக்ஷன் போகும்னு நமக்கு தெரியும். அல்காலி மெட்டலை கேசியஸ் அமோனியால ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகுதுன்னாக்கா அமைடு கிடைக்குது, அப்புறம் ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகுது நம்ம சொல்றோம். அடுத்து அல்கைன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ அல்காலி மெட்டல் எடுத்துக்கிறோம், அல்கைன்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ அல்கைன்ஸ் எடுத்துக்கிறோம், இப்படி அல்கைன்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த அல்காலி மெட்டல் என்ன ஆகுதுன்னா அல்காலி மெட்டல் அயனா மாறுது, அப்புறம் எலக்ட்ரானை கொடுக்குது. இந்த எலக்ட்ரான் இந்த ஹைட்ரஜனை அட்டாக் பண்ணுது, இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகுது. ஸோ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அல்கினைடு அயான் கிடைக்குது. இப்போ சோடியம் அயான். இப்போ என்ன கிடைக்குதுன்னா ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகுது. ஸோ இது வந்து டெர்மினல் அல்கைன்ஸோட தான் ரியாக்ஷன் நடக்கும். ஏன்னா டெர்மினல் அல்கைன்ஸ்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் தான் ஹைட்ரஜன் கேஸா வெளியே வரும். ஸோ அல்காலி மெட்டல் டெர்மினல் அல்கைன்ஸ்னா சிசி ட்ரிபிள் பாண்ட் லாஸ்ட்ல இருக்கும். அல்காலி மெட்டல் வந்து டெர்மினல் அல்கைன்ல இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜனோட ரியாக்ஷன் போயிட்டு ஹைட்ரஜன் கேஸை கொடுக்கும். இதுக்கு பேர் என்னன்னா அல்கினைடு கிடைக்குது. நமக்கு அல்கினைடு அப்புறம் கிடைக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இந்த அல்காலி மெட்டல்ஸ் ஹாலஜன்ஸோட எப்படி ரியாக்ஷனுக்கு போகும் நம்ம பார்க்க போறோம். ஹாலஜன்ஸோட எப்படி ரியாக்ஷன் இருக்கும்.
அல்காலி மெட்டல்ஸ் எல்லாமே ஹாலஜன்ஸோட ரியாக்ஷன் போயிட்டு அல்காலி மெட்டல் ஹாலைட்ஸை கொடுக்கும். இந்த அல்காலி மெட்டல் ஹாலைட்ஸ் எல்லாமே அயானிக்ல இருக்கும், எல்லாமே கலர்லெஸ், எல்லாமே கிறிஸ்டல்ஸ் நம்ம சொல்றோம். ஸோ இந்த அல்காலி மெட்டல் ஹாலைட்ஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த அல்காலி மெட்டல் ஹாலைட்ஸினுடைய ஹீட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும்ட்டு நம்ம பார்க்கலாம். அல்காலி மெட்டல் ஹாலைட்ஸினுடைய என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனுக்கு நம்ம போகிறோம். சரி, இங்கே வந்து அல்காலி மெட்டல் ஃப்ளூரைடு எடுத்துக்கலாம், இங்கே அல்காலி மெட்டல் குளோரைடு, இங்கே அல்காலி மெட்டல் புரோமைடு, இங்கே அல்காலி மெட்டல் அயோடைடு எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே அல்காலி மெட்டல்ஸ் என்னென்ன அல்காலி மெட்டல்ஸ் எடுத்துக்கிறோம்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம் இப்படி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ லித்தியம் ஃப்ளூரைடுக்கு ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் எவ்வளோனாக்கா -612. அப்படின்னா மைனஸ் எக்ஸோதெர்மிக் 612 கிலோஜூல் பர் மோல் லிபரேட் ஆகுது. சோடியம் ஃப்ளூரைடு ஃபார்ம் ஆகும்போது எவ்வளோனாக்கா 569. அதாவது ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனை நம்ம சொல்கிறோம், ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன். ஓகே, பொட்டாசியத்துக்கு எவ்வளோன்னா -563. ருபிடியம்க்கு பார்த்தீங்கன்னா -549. சீசியம்க்கு பார்த்தீங்கன்னா -531. எல்லாமே எக்ஸோதெர்மிக். டவுன் த குரூப் என்ன ஆகுதுன்னா ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ லித்தியம் ஃப்ளூரைடுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்குது சோடியம் ஃப்ளூரைடை விடன்ட்டு நமக்கு தெரியுது. அடுத்து லித்தியம் குளோரைடுக்கு ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா -398. லித்தியம் ஃப்ளூரைடு பாருங்க, லித்தியம் குளோரைடு பாருங்க. லித்தியம் ஃப்ளூரைடுக்கு எக்ஸோதெர்மிக் நேச்சர் அதிகமாக இருக்குது, லித்தியம் குளோரைடுக்கு எக்ஸோதெர்மிக் நேச்சர் கம்மியாக இருக்குது. ஏன்னா இங்கே அயானிக் நேச்சர் அதிகம், இங்கே அயானிக் நேச்சர் கம்மி. அடுத்து சோடியம் குளோரைடு எடுத்துக்கலாம். சோடியம் குளோரைடுக்கு பார்த்தீங்கன்னா -400. அப்படின்னா லித்தியம் குளோரைடுக்கும் சோடியம் குளோரைடுக்கும் பாருங்க ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் என்ன ஆகுது பாருங்க, அதிகமாகுது. எக்ஸோதெர்மிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, அதான் ஃப்ளூரைடுக்கு ஆப்போசிட்டா இருக்குது. அடுத்து பொட்டாசியம் குளோரைடுக்கு பார்த்தீங்கன்னா -428. அடுத்து ருபிடியம்க்கு பார்த்தீங்கன்னா -423. அடுத்து சீசியம் பார்த்தீங்கன்னா -424. கொஞ்சம் அப்நார்மலும் வருது, அனாமலஸ் பிஹேவியரும் இந்த இடத்துல வந்திருக்குது. சரி, லித்தியம் புரோமைடு பார்த்தீங்கன்னா -350. அடுத்து சோடியம் புரோமைடுக்கு -360. பொட்டாசியம் புரோமைடுக்கு -392. ருபிடியம் புரோமைடுக்கு -389. சீசியம் புரோமைடுக்கு -395. இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது எக்ஸோதெர்மிக் நேச்சர். ருபிடியம் வந்து அனாமலஸ் பிஹேவியரை காமிக்குது. அயோடைடு பார்த்தீங்கன்னா -271. இங்கே சோடியமுக்கு பார்த்தீங்கன்னா சோடியம் அயோடைடுக்கு -288. பொட்டாசியம் அயோடைடுக்கு வந்து -328. ருபிடியம் அயோடைடுக்கு -329. சீசியம் அயோடைடுக்கு -337. அப்படின்னா இந்த குளோரைட், புரோமைடு, அயோடைடு டவுன் த குரூப் எக்ஸோதெர்மிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் ஃப்ளூரைடுக்கு எக்ஸோதெர்மிக் நேச்சர் டிக்ரீஸ் ஆகுது வித் சம் எக்ஸப்ஷனல் பிஹேவியர்ஸ். சரி, இது போல இருக்கு. இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் எதுக்கு அதிகமாக இருக்குதுன்ட்டு பார்க்கலாம். ஃப்ளூரைடுக்கு ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்குது. ஓகே, ஃப்ளூரைடுக்கு ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் அதிகம், குளோரைடு கம்மி, புரோமைடுக்கு இன்னும் கம்மி, அயோடைடுக்கு இன்னும் கம்மி ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன். அப்படின்னா ஸ்டெபிலிட்டி யாருக்கு அதிகமாக இருக்கும்னா ஃப்ளூரைடுக்கு அதிகமாக இருக்கும், குளோரைடு கம்மியாக இருக்கும், புரோமைடுக்கு இன்னும் கம்மியாக இருக்கும், அயோடைடுக்கு இன்னும் கம்மியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு எக்ஸோதெர்மிக் நேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குனால இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாக தான் இருக்கும். அப்போ ஃப்ளூரைடுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம் குளோரைடை விட, அப்படி இருக்கு ஸ்டெபிலிட்டி. அப்படின்னா மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்குதுன்னா ஃப்ளூரைடுக்கு அதிகமாக இருக்குது, குளோரைடு கம்மியாக இருக்குது, புரோமைடுக்கு இன்னும் கம்மியாக இருக்குது, அயோடைடுக்கு இன்னும் கம்மியாக இருக்குதுன்ட்டு சொல்கிறோம். அடுத்து வாட்டரில் எப்படி டிசால்வ் ஆகுதுன்ட்டு பார்க்கலாம். அல்காலி மெட்டல் ஹாலைட்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டரில் நல்லா டிசால்வ் ஆகும். அல்காலி மெட்டல் ஹாலைட்ஸ் எல்லாமே வாட்டரில் நல்லா டிசால்வ் ஆகும்ட்டு நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து இந்த லித்தியம் ஃப்ளூரைடுக்கு சாலிபிலிட்டி எப்படி இருக்கும்ட்டு நம்ம பார்க்கலாம். லித்தியம் ஃப்ளூரைடுக்கு சாலிபிலிட்டி எப்படி இருக்குது அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்ட் என்ன சொல்லுதுன்னா லித்தியம் ஃப்ளூரைடுக்கு சாலிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அன்ட்டு சொல்லுது. ஏன் லித்தியம் ஃப்ளூரைடுக்கு சாலிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது? அயானிக் நேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லை, ஆனால் சாலிபிலிட்டி ஏன் கம்மியாக இருக்குது? சரி, அதே போல இந்த சீசியம் அயோடைடுக்கும் சாலிபிலிட்டி எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. எதனால சாலிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, எதனாலன்ட்டு நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ லித்தியம் ஃப்ளூரைடுக்கு சாலிபிலிட்டி கம்மியாக இருக்குது, சீசியம் அயோடைடுக்கும் சாலிபிலிட்டி கம்மியாக இருக்குது. என்ன ரீசன் நம்ம பார்க்க போகிறோம். சாலிபிலிட்டினாவே என்னென்ன ஃபேக்டர்ஸ் ப்ளே பண்ணுது ரோல்? ஒன்று வந்து லேட்டிஸ் என்தால்பி, இன்னொன்று வந்து என்னன்னா ஹைட்ரேஷன் என்தால்பி.
ஹைட்ரேஷன் என்தால்பி. இப்போ லித்தியம் ஃப்ளூரைடு எடுத்துக்கலாம். லித்தியம் ஃப்ளூரைடில் லித்தியம்க்கு ஸ்மால் சைஸ் இருக்கு. அல்காலி மெட்டல் அயான்ஸில் லித்தியம்க்கு தான் ஸ்மால் சைஸ். இருக்கிற ஹேலைட்ஸில் ஃப்ளூரினுக்கு தான் ஸ்மால் சைஸ். அப்படின்னா ரெண்டுத்துக்கும் சைஸ் ஸ்மாலாக இருக்கிறதுனால ஹைட்ரேஷன் என்தால்பி எப்படி இருக்கணும்? சைஸ் ஸ்மாலாக இருந்தால் ஹைட்ரேஷன் என்தால்பி அதிகமாக இருக்கணும். கரெக்டா? சரி, லேட்டிஸ் என்தால்பி எப்படி இருக்கும் நம்ம பார்க்குறோம். லேட்டிஸ் என்தால்பி சைஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சைஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா லேட்டிஸ் என்தால்பி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். லேட்டிஸ் என்தால்பி வந்து சைஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லலாம். இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா லித்தியம் ஃப்ளூரைடிக் சாலிபிலிட்டி கம்மி அப்படின்னா யார் டாமினன்ட் ஃபேக்டர்னா லேட்டிஸ் என்தால்பி தான் டாமினன்ட் ஃபேக்டர், ஹைட்ரேஷன் என்தால்பி கிடையாது. ஏன்னா லேட்டிஸ் என்தால்பி வந்து எண்டோதெர்மிக், ஹைட்ரேஷன் என்தால்பி வந்து எக்ஸோதெர்மிக். ஸோ லேட்டிஸ் என்தால்பி டாமினன்ட் ஃபேக்டர் இருக்கனால லித்தியம் ஃப்ளூரைடில் சாலிபிலிட்டி கம்மியாக இருக்குதுன்ட்டு நம்ம சொல்கிறோம். அடுத்து சீசியம் அயோடைடு எடுத்துக்கலாம். சீசியம் அயோடைடில் சாலிபிலிட்டி ஏன் கம்மியாக இருக்குது? எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுது சாலிபிலிட்டி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுது. ஏன்ட்டு பார்க்கலாம். இப்போ இருக்கிற அல்காலி மெட்டல் அயான்ஸில் சீசியம்க்கு சைஸ் அதிகம், இருக்கிற ஹாலஜன்ஸில் அயோடினுக்கு சைஸ் அதிகம். சைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹைட்ரேஷன் கம்மியாக இருக்கும், அதனால ஹைட்ரேஷன் என்தால்பி கம்மியாக இருக்குன்னு சொல்கிறோம். அடுத்து லேட்டிஸ் என்தால்பி பார்க்கலாம். லேட்டிஸ் என்தால்பியும் சைஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சைஸ் அதிகமாக இருக்கிறதுனால லேட்டிஸ் என்தால்பி கம்மியாக இருக்கும். இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா இதுக்கு சாலிபிலிட்டி கம்மின்னு சொல்லுது. சாலிபிலிட்டி கம்மின்னாக்கா யார் இதுக்கு டாமினன்ட் ஃபேக்டரா இருக்கணும்? ஹைட்ரேஷன் என்தால்பி தான் டாமினன்ட் ஃபேக்டரா இருக்கணும். ஹைட்ரேஷன் என்தால்பி கம்மியா இருக்கனால தான் சாலிபிலிட்டி கம்மியா இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அடுத்து இப்போ இருக்கக்கூடிய இந்த அல்காலி மெட்டல் ஹேலைட்ஸ்ல யாருக்கு கோவலன் நேச்சர் அதிகம்னாக்கா லித்தியம் ஹேலைட்ஸுக்கு தான் கோவலன் நேச்சர் அதிகமா இருக்கும். ஏன்னா லித்தியம்க்கு சைஸ் ஸ்மாலா இருக்குது, கேட்டியானுக்கு சைஸ் ஸ்மாலா இருந்துச்சுன்னா கோவலன் நேச்சர் அதிகமா இருக்கும். சரி, அப்போ லித்தியம் ஹேலைட்ஸ்க்கு வந்து கோவலன் நேச்சர் அதிகமா இருக்கிறதுனால இந்த லித்தியம் ஹேலைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ்ல டிசால்வ் ஆகுது. என்னென்ன ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ்னா எத்தனால், எத்தில் ஆல்கஹாலோட டிசால்வ் ஆகுது, அசட்டோன் கீட்டோனோட டிசால்வ் ஆகுது, எத்தில் அசட்டேட் எஸ்டரோட டிசால்வ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் லித்தியம் குளோரைடு வந்து பிரிடீன்ல டிசால்வ் ஆகுது. லித்தியம் குளோரைடு வந்து எதுல டிசால்வ் ஆகுதுன்னா பிரிடீன்ல டிசால்வ் ஆகுது. பிரிடீனுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் சொல்றோம்னா இது போல ஸ்ட்ரக்சர் சொல்றோம். இந்த பிரிடீன்ல வந்து லித்தியம் குளோரைடு டிசால்வ் ஆகுது. லித்தியம் குளோரைடு இந்த பிரிடீன்ல டிசால்வ் ஆகுது அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, ஏன் பிரிடின் இந்த லித்தியம் குளோரைடு பிரிடீன்ல டிசால்வ் ஆகுது அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க என்ன ஆகுதுனாக்கா இங்க லித்தியம் குளோரைட்ல பிளஸ் மைனஸ் இப்படி கொடுங்க, இந்த லோன் பேர் இதை அட்டாக் பண்ணும், இந்த பாண்ட் பேர் இங்க இருக்கக்கூடிய பாண்ட் பேர் இப்படி ஷிஃப்ட் ஆயிடும், அதனால இது வந்து டிசால்வ் ஆகுது அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அதாவது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நைட்ரஜனுக்கு லித்தியம் இடையில கோவலன் பாண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு தெரியுது. கோவலன் பாண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? லித்தியம் குளோரைட்ல கோவலன் நேச்சர் அதிகமா இருக்குதுன்னு தானே அர்த்தம். லித்தியம்க்கு வந்து கோவலன் நேச்சர் அதிகமா இருக்குதுன்னு தானே அர்த்தம். சரி, அப்போ லித்தியம் குளோரைடு வந்து பிரிடீன்ல டிசால்வ் ஆகுதுன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் அல்காலி மெட்டல்ஸ் லிக்கர் அமோனியால எப்படி இருக்கும் அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். அல்காலி மெட்டல்ஸ் எடுத்துக்கலாம். அல்காலி மெட்டல்ஸ் இதை லிக்கர் அமோனியால ஆட் பண்றோம். லிக்கர் அமோனியால அது எப்படி பிஹேவ் பண்ணும் அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ என்ன பண்றீங்கன்னாக்கா இந்த அமோனியா எடுத்துக்கோங்க, அந்த அல்காலி மெட்டலை ஆட் பண்ணுங்க, சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த சொல்யூஷன்ல என்ன ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா டைல்யூட் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடுத்து வந்து கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணுங்க. டைல்யூட் சொல்யூஷன் அடுத்து கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். டைல்யூட் சொல்யூஷன் என்னக்கா அமோனியா அதிகமா இருக்கட்டும், கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன்னா அமோனியா கம்மியா இருக்கட்டும், அவ்வளவுதான். சரி, இப்போ இந்த டைல்யூட் சொல்யூஷன்ல அல்காலி மெட்டல்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுன்ட்டு பார்க்கலாம். அல்காலி மெட்டல்ஸ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் எடுத்துக்கலாம். இதுல அமோனியாவை ஆட் பண்ணியிருக்கோம். சோடியம் வந்து அமோனியால ஆட் பண்ணியிருக்கோம். என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் வந்து டிசோசியேட் ஆயிட்டு அயனைசேஷன் போயிட்டு Na பிளஸையும் எலக்ட்ரானையும் கொடுக்குது. இந்த Na பிளஸ் வந்து இந்த சால்வெண்ட் அமோனியாவோட சேர்ந்து சால்வேட்டட் அமோனியாவா மாறிக்குது. சால்வேட்டட் அமோனியாவா மாறிக்குது. சோடியம்க்கு பிளஸ் சார்ஜ் இருக்கனால அந்த பிளஸ் சார்ஜ் இப்படி கொடுத்துருக்கோம். அமோனியேட்டட் சோடியம் அயான், அமோனியேட்டட் அல்காலி மெட்டல் அயான், சால்வேட்டட் சோடியம் அயான் அப்படி சொல்லுவோம். இந்த எலக்ட்ரான் வந்து அமோனியாவோட சேர்ந்துக்குன்னு சால்வேட்டட் எலக்ட்ரானா மாறிக்குது. சால்வேட்டட் எலக்ட்ரான், அமோனியேட்டட் எலக்ட்ரான் அப்படி மாறிக்குது. அது போல மாறிக்குது. எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ் அதை இப்படி கொடுத்துட்டோம். இது என்னன்னு சொல்றேன்னா அமோனியேட்டட் எலக்ட்ரான் சொல்றோம். இது என்னன்னு சொல்றேன்னா அமோனியேட்டட் சோடியம் அயான் சொல்றோம். அப்போ இந்த அல்காலி மெட்டலை அமோனியால ஆட் பண்ணீங்கன்னா ஆட் பண்ணிட்டு டைல்யூட் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த டைல்யூட் சொல்யூஷன்ல என்ன இருக்குதுன்னா அல்காலி மெட்டல் வந்து அமோனியேட்டட் அல்காலி மெட்டல் அயானா இருக்குது. அடுத்து எலக்ட்ரான் வந்து அமோனியேட்டட் எலக்ட்ரானா இருக்குது.
இந்த எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த எலக்ட்ரான்னால இந்த சொல்யூஷனுக்கு என்ன கலர் கிடைக்குதுன்னா, ப்ளூ கலர் கிடைக்குது. இந்த சொல்யூஷனுக்கு ப்ளூ கலர் கிடைக்குது இந்த எலக்ட்ரான்னால. அடுத்து இந்த எலக்ட்ரான்னால இந்த சொல்யூஷனுக்கு பாராமேக்னெட்டிக் நேச்சர் இருக்குது. இந்த பாராமேக்னெட்டிக் நேச்சர் இருக்குது. அப்புறம் இந்த சொல்யூஷன்ல கரண்ட்ட பாஸ் பண்ணீங்கன்னா, இந்த சொல்யூஷன் கரண்ட்ட கண்டக்ட் பண்ணுது. ஏன்னா, இந்த எலக்ட்ரான் அந்த கரண்ட்ட கேரி பண்ணுது. இந்த எலக்ட்ரான் வந்து கரண்ட்ட கேரி பண்றதுனால இந்த சொல்யூஷன் வந்து கண்டக்டரா இருக்குது. இந்த சொல்யூஷன் பாராமேக்னெட்டிக்கா இருக்குது. இந்த சொல்யூஷன் ப்ளூ கலரா இருக்குதுன்ட்டு சொல்றோம். சரி. ஆனா இந்த சொல்யூஷன ரொம்ப நேரம் வச்சுக்க முடியுமா? என்ன ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாது. ரொம்ப நேரம் விட்டீங்கன்னா என்ன ஆகும்னாக்கா, இங்க இது கெமிக்கல் ரியாக்ஷன் போயிடும். இந்த எலக்ட்ரான் வந்து இப்படி தனியா எக்ஸிஸ்ட் ஆகாது. இது கெமிக்கல் ரியாக்ஷன் போயிடும். சோடியமும், அம்மோனியாவும் கெமிக்கல் ரியாக்ஷன் போயிட்டு சோடமைட குடுக்கும். அப்புறம் ஹைட்ரஜன் கேஸ குடுக்கும். அப்போ இந்த சொல்யூஷன் இந்த அல்காலி மெட்டல்ஸ லிக்கர் அம்மோனியால ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது. அப்படி வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, கெமிக்கல் ரியாக்ஷன் போயிட்டு ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும். அதனால இது என்னன்னு சொல்றேன்னா, மெட்டாஸ்டேபிள்ன்ட்டு சொல்றோம். அடுத்து இந்த கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன்ல என்ன ஆகுதுனாக்கா, இந்த அல்காலி மெட்டல் அதிகமா இருக்கிறதுனால அம்மோனியா கம்மியா இருக்குது கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன்ல. அதனால என்ன ஆகுதுனாக்கா, இந்த எலக்ட்ரான் வந்து பேரிங்க்கு போகறனால, இந்த எலக்ட்ரான் பேரிங்க்கு போயிருது. ஃப்ரீயா இருக்கிறது இல்ல. அதனால இது வந்து டயாமேக்னெட்டிக்கா ஆக்ட் ஆகுது. எப்படி அன்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஏன் டயாமேக்னெட்டிக்கா மாறுச்சு அன்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரான் பேரிங்க்கு போயிடுது. ஃப்ரீ எலக்ட்ரான் இல்லாம பேரிங்க்கு போயிடுது. அதனால வந்து இந்த சொல்யூஷன் டயாமேக்னெட்டிக்கா இருக்குதுன்ட்டு சொல்றோம். இதனுடைய கலர் பார்த்தீங்கன்னா, ப்ரவுன்ஸ் கலர்ன்ட்டு சொல்றோம். இதனுடைய கலர் எப்படி இருக்குதுன்னா, இதனுடைய கலர் வந்து ப்ரவுன்ஸ் கலரா மாறிக்குது இது அன்ட்டு சொல்றோம். இந்த சொல்யூஷனும் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப நேரம் விட்டீங்கன்னா, இதுவும் அன்ஸ்டேபிளா தான் இருக்கும். சரி. அப்போ இந்த அல்காலி மெட்டல் லிக்கர் அம்மோனியாவோட கெமிக்கல் ரியாக்ஷன் போகுதுன்னு நமக்கு தெரியுது. கெமிக்கல் ரியாக்ஷனோட போயிட்டு என்ன குடுக்குதுன்னா, சோடமைடு அண்ட் ஹைட்ரஜன் கேஸ குடுக்குது. அப்ப அல்காலி மெட்டல் அம்மோனியாவோட ரியாக்ஷனுக்கு போயிட்டு அமைடு அண்ட் ஹைட்ரஜன் கேஸ குடுக்குது. எப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்? இந்த அல்காலி மெட்டல்ல லிக்கர் அம்மோனியால ரொம்ப நேரம் விட்டுட்டீங்கன்னா, இந்த மாரி கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அப்படி இல்லன்னா, இதுல வந்து வாட்டர் மாலிக்யூல்ஸ் இல்லாம இருந்தாலும் இந்த மாரி கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அடுத்து இதுல ஏதாவது கேட்டலிட்டிக் இருந்தாலும் இந்த மாரி கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அல்காலி மெட்டல் வந்து லிக்கர் அம்மோனியாவோட கெமிக்கல் ரியாக்ஷன் போயிட்டு அல்காலி மெட்டல் அமைட குடுக்குது, ஹைட்ரஜன் கேஸ குடுக்குது. எப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்னா, இந்த சொல்யூஷன லாங் ஸ்டாண்டிங் விட்டாலும் சரி, இந்த அம்மோனியால வாட்டர் மாலிக்யூல்ஸ் இல்லன்னாலும் சரி, அடுத்து கேட்டலிட்டிக் இம்பியூரிட்டீஸ் ஏதாவது இருந்தாலும் சரி, என்ன நடக்கும்னா, இது போல டீகம்போஸ் ஆயிடும். இந்த மாரி ரியாக்ஷன் நடக்கும் அன்ட்டு நமக்கு தெரியுது. சரி. அடுத்து வந்து நம்ம பார்க்கறது என்னன்னா, அல்காலி மெட்டல் கார்பனேட்ஸ பார்க்கலாம். அல்காலி மெட்டல் கார்பனேட்ஸ் எப்படி இருக்கும்ன்ட்டு பார்க்கலாம். இப்போ கார்பனேட்ஸ் எடுத்துக்கிறோம். அல்காலி மெட்டல் கார்பனேட்ஸ் எல்லாமே வாட்டர்ல டிசால்வ் ஆகுங்க. வாஷிங் சோடா எடுத்துக்கோங்க. வாஷிங் சோடா வந்து சோடியம் கார்பனேட் தான். அந்த வாஷிங் சோடா பாருங்க வாட்டர்ல டிசால்வ் ஆகுதா இல்லையா? சரி. அப்படின்னா அல்காலி மெட்டல் கார்பனேட்ஸ் வந்து வாட்டர்ல டிசால்வ் ஆகுதுன்னு சொல்றோம். ஆனா மத்த கார்பனேட்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது அல்காலி மெட்டல்ஸ தவிர ரிமைனிங் கார்பனேட்ஸ், அல்காலின் எர்த் மெட்டல் கார்பனேட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லைம்ஸ்டோன், கால்சியம் கார்பனேட் இது போல எந்த கார்பனேட் வேணாலும் எடுத்துக்கோங்க. அது வந்து வாட்டர்ல இன்சாலுபிளா தான் இருக்கும். அல்காலி மெட்டல் கார்பனேட்ஸ் மட்டும் தான் வாட்டர்ல டிசால்வ் ஆகும் அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி. அடுத்து வந்து டவுன் த குரூப் சாலிபிலிட்டி என்ன ஆகுது அன்ட்டு நம்ம பார்க்க போறோம் இங்க. இந்த அல்காலி மெட்டல் கார்பனேட்ஸ்ல டவுன் த குரூப் சாலிபிலிட்டி என்ன ஆகுது? சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றோம். டவுன் த குரூப் சாலிபிலிட்டி என்ன ஆகுதுன்னா, இங்க வந்து என்ன ஆகுதுன்னா, அல்காலி மெட்டல் கார்பனேட்ஸ்ல டவுன் த குரூப் சாலிபிலிட்டி என்ன ஆகுதுன்னா, இன்கிரீஸ் ஆகுது. ஓகே. டவுன் த குரூப் லாட்டிஸ் என்தால்பி என்ன ஆகுதுன்னா, டிக்ரீஸ் ஆகுது. ஹைட்ரேஷன் என்தால்பி என்ன ஆகுதுன்னா, டிக்ரீஸ் ஆகுது. அப்ப யாரு டாமினன்ட் ஃபேக்டர் இந்த இடத்துல? யாரு டாமினன்ட் ஃபேக்டர்னா, லாட்டிஸ் என்தால்பி தான் டாமினன்ட் ஃபேக்டர். லாட்டிஸ் என்தால்பி டிக்ரீஸ் ஆகுது. அப்ப எண்டோதெர்மிக் நேச்சர் ரிக்வயர்டு வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதனால சாலிபிலிட்டி இன்கிரீஸ் ஆகுதுன்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்து வந்து இந்த அல்காலி மெட்டல் கார்பனேட்ஸ் எப்படி இருக்கும்? ஹீட் பண்ணா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, லித்தியம் கார்பனேட்டை நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, அது டீகம்போஸ் ஆயிட்டு லித்தியம் ஆக்சைடு குடுக்கும். அடுத்து கார்பன் டை ஆக்சைடு குடுக்கும். ஜெனரலாவே மெட்டல் கார்பனேட்டை ஹீட் பண்ணீங்கன்னாவே, ஏதோ ஒரு மெட்டல் கார்பனேட் எடுத்துக்கிறீங்க. மெட்டல் கார்பனேட்டை ஹீட் பண்ணாவே இது என்ன ஆகும்னா, மெட்டல் ஆக்சைடா மாறும். அடுத்து கார்பன் டை ஆக்சைடு குடுக்கும். ஜெனரலாவே மெட்டல் கார்பனேட்டை ஹீட் பண்ணா அது மெட்டல் ஆக்சைடாவும், கார்பன் டை ஆக்சைடாவும் மாறும். இதுல வந்து சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. என்ன எக்ஸெப்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து சில்வர் கார்பனேட். சில்வர் கார்பனேட்டை ஹீட் பண்ணா அது என்ன ஆகும்னாக்கா, சில்வர் ஆக்சைட குடுக்கும். அடுத்து கார்பன் டை ஆக்சைடு குடுக்கும். சில்வர் ஆக்சைடு ஃபர்தரா ஈஸியா டீகம்போஸ் ஆயிட்டு சில்வர் அண்ட் ஆக்ஸிஜனா மாறிடும்.
அதனால சில்வர் கார்பனேட்டை ஹீட் பண்ணா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அது வந்து சில்வரை கொடுக்கும். ஏன்னா அது சில்வர் ஆக்சைடை கொடுக்கும் இல்லைன்னு இல்லை. சில்வர் ஆக்சைடு ஈஸியாக டீகம்போசிஷன் போயிடும். ஈஸியாக டீகம்போசிஷன் போயிட்டு சில்வர் அண்ட் ஆக்சிஜனை கொடுத்துரும். அதே மாதிரி மெர்குரிக் கார்பனேட்டை ஹீட் பண்ணாலும் என்ன ஆகுனாக்கா அது ஈஸியாக டீகம்போஸ் ஆகிட்டு மெர்குரிக் ஆக்சைடை கொடுக்கும், கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கும். மெர்குரிக் ஆக்சைடு ஈஸியாக டீகம்போசிஷன் போயிட்டு மெர்குரி அண்ட் ஆக்சிஜனை கொடுத்துரும் அன்ட்டு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அனதர் எக்ஸெப்ஷனை நல்லா பார்த்துக்கோங்க. அது என்னன்னா சோடியம் கார்பனேட், அப்புறம் பொட்டாசியம் கார்பனேட், ருபீடியம் கார்பனேட், சீசியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணீங்கன்னா அது என்ன ஆகுனாக்கா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகினே போகும். அப்படியே ரெட் டாட் கண்டிஷனுக்கு போயிடும். ரெட் டாட் கண்டிஷன் போயிட்டு பின்னாடி அதனுடைய மெல்டிங் பாயிண்ட்டை ரீச் ஆகிடும். மெல்டிங் பாயிண்ட்டை ரீச் ஆகிட்டு மெல்ட் ஆகும், ஆனால் டீகம்போஸ் ஆகாது. பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்க. சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் கொஞ்சம் அப்படியே அதனுடைய பிஹேவியரை பாருங்களேன், எப்படி டிஃபரன்ஸை காமிக்குது அதர்ஸோட பாருங்க. அப்போ சோடியம் கார்பனேட், பொட்டாசியம் கார்பனேட், ருபீடியம் கார்பனேட், சீசியம் கார்பனேட் வந்து டீகம்போசிஷனுக்கு போகாது. அப்போ டீகம்போசிஷன் போகலன்னா தெர்மல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ அல்காலி மெட்டல் கார்பனேட்ஸ்க்கு தெர்மல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருந்தா அது டீகம்போசிஷன் போக மாட்டேங்குது லித்தியம் கார்பனேட்டை தவிர. அப்போ இருக்கிற கார்பனேட்ஸ்ல, இருக்கிற மெட்டல் கார்பனேட்ஸ்ல யாருக்கு தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஹையஸ்ட்னு கேட்டா என்ன சொல்லணும்? அல்காலி மெட்டல் கார்பனேட்ஸ் சொல்லணும். அதுல யாரு? சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். லித்தியம் சொல்லக்கூடாது. லித்தியம் கார்பனேட் வந்து டீகம்போஸ் ஆயிடும். ஏன்னா அது மெக்னீஷியத்தோட சேருது இல்ல. மெக்னீஷியத்தோட டயகனல் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கனால மெக்னீஷியம் கார்பனேட் எப்படி டீகம்போஸ் ஆகுது அதே மாதிரி லித்தியம் கார்பனேட்டும் டீகம்போஸ் ஆயிடுது. சரி, இதனால தான் சொல்லுவாங்க ஒவ்வொரு குரூப்லயும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எப்படி இருக்குன்னா ரெஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் கிட்ட இருந்து டிஃபரன்ஸை காமிக்கும்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ டவுன் த குரூப் தெர்மல் ஸ்டெபிலிட்டி என்ன ஆகுது அன்ட்டு நம்ம பார்க்கலாம். டவுன் த குரூப் பார்த்தீங்கன்னா அல்காலி மெட்டல் கார்பனேட்ஸ்ல டவுன் த குரூப்ல வந்து தெர்மல் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அப்போ நல்லா கவனம் வச்சுக்கோங்க. இங்க என்ன நம்ம கவனம் வச்சுக்கணும், அல்காலி மெட்டல் கார்பனேட்ஸ்ல நம்ம கவனம் வச்சுக்கிறது என்னன்னா சோடியம் கார்பனேட், பொட்டாசியம் கார்பனேட், ருபீடியம் கார்பனேட், சீசியம் கார்பனேட் தெர்மல் டீகம்போசிஷனுக்கு போகாது. ஆனா லித்தியம் கார்பனேட் தெர்மல் டீகம்போசிஷன் போகும்ன்றதை நல்லா கவனம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து வந்து பைகார்பனேட்ஸ் எடுத்துக்கலாம். பைகார்பனேட்ஸ் எப்படி இருக்கும்ட்டு பார்க்குறோம். பைகார்பனேட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கவனம் வச்சுக்கோங்க. லித்தியம் பைகார்பனேட் பார்த்தீங்கன்னாக்கா அது ஆக்வஸ் சொல்யூஷன்ல மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். எந்த ஒரு மெட்டல் பைகார்பனேட் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆல்காலின் எர்த் மெட்டல் பைகார்பனேட், மெக்னீசியம் பைகார்பனேட், அது போல எந்த ஒரு மெட்டல் பைகார்பனேட்டை நீங்க எடுத்துக்கினாலும் சரி, அந்த மெட்டல் பைகார்பனேட் ஆக்வஸ் சொல்யூஷன்ல மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது லித்தியம் பைகார்பனேட்டை சாலிட் ஸ்டேட்ல ப்ரிப்பேர் பண்ண முடியும்னா கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதே மாதிரி மற்ற பைகார்பனேட்ஸ் எல்லாம் சாலிட் ஸ்டேட் கொண்டு வர முடியுமானா கண்டிப்பா கொண்டு வரவே முடியாது. யாரை மட்டும் கொண்டு வர முடியும்னா சோடியம் பைகார்பனேட், பொட்டாசியம் பைகார்பனேட், ருபீடியம் பைகார்பனேட், சீசியம் பைகார்பனேட்டை மட்டும்தான் சாலிட் ஸ்டேட்ல ப்ரிப்பேர் பண்ண முடியும். வேற எந்த ஒரு மெட்டல் பைகார்பனேட்டையும் சாலிடா ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது. ஆக்வஸ் சொல்யூஷன்ல மட்டும்தான் இருக்கும். நல்லா கவனம் வச்சுக்கோங்க இதையும். ஓகேவா? எப்படி எக்ஸப்ஷனல் பிஹேவியரை காமிக்கிறது பாருங்க. ஏன் எப்படி இதுக்கு சோடியம் பைகார்பனேட் ஒன்றும் இல்லைங்க, பேக்கிங் சோடா. தோசையிலலாம் பார்த்தீங்கன்னா தோசை மாவில் வந்து கொஞ்சம் சோடா ஆட் பண்ணுவாங்கல்ல, தோசை சோடான்னு ஆட் பண்ணுவாங்கல்ல, பேக்கிங் சோடான்ட்டு. அது சோடியம் பைகார்பனேட் தானே, அது சாலிடாக தானே இருக்குது. ஓகேவா? சரி, ஏன் லித்தியம் பைகார்பனேட்டை சாலிடாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது அன்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகல்ஸை ரிமூவ் பண்ணலான்னு ஹீட் பண்ணால் வாட்டர் மாலிகல் ரிமூவ் ஆகுதோ இல்லையோ லித்தியம் பைகார்பனேட் டீகம்போஸ் ஆயிடுது. டீகம்போஸ் ஆகிட்டு லித்தியம் கார்பனேட்டாக மாறிடுது. அதே மாதிரி தான் இந்த அதர் மெட்டல் பைகார்பனேட்ஸும். அப்போ வந்து ஆனால் சோடியம் பைகார்பனேட்டை சாலிட் ஸ்டேட் கொண்டு வரணும்னா இதுக்கு எவ்வளோ தெர்மல் ஸ்டெபிலிட்டி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஓகே, அதனால சோடியம் பைகார்பனேட் டீகம்போஸ் ஆகாதான்னு சொல்ல வரல. சோடியம் பைகார்பனேட் டீகம்போஸ் ஆகிறதுனால தான் நமக்கு சோடியம் கார்பனேட்டே கிடைக்குது, அது வேற விஷயம். ஆனால் இதை வந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர முடியும்ன்றது நமக்கு தெரியுது. ஓகே, அப்போ சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் பைகார்பனேட்ஸ் வந்து சாலிடா எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆனால் ரிமைனிங் மெட்டல் பைகார்பனேட்ஸ் வந்து சாலிடாக எக்ஸிஸ்ட் ஆகிறதுல அது ஆக்வஸ் சொல்யூஷனில் மட்டும்தான் இருக்குது அன்ட்டு நமக்கு தெரியுது. சரி, ஓகே. அடுத்து எந்த ஒரு மெட்டல் பைகார்பனேட் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு மெட்டல் பைகார்பனேட் வேணாலும் எடுத்துக்கோங்க, அதை ஹீட் பண்ணுங்க. அது என்ன ஆகுன்னா அது டீகம்போஸ் ஆகிட்டு மெட்டல் கார்பனேட்டை கொடுக்கும். மெட்டல் கார்பனேட்டை கொடுக்கும், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் கொடுக்கும். எந்த ஒரு மெட்டல் பைகார்பனேட் வேணாலும் எடுத்துக்கோங்க, சோடியம் பைகார்பனேட் கூட எடுத்துக்கோங்க, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதை ஹீட் பண்ணீங்கன்னா அது டீகம்போசிஷன் போயிட்டு மெட்டல் கார்பனேட்டை கொடுக்குது, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் கொடுக்குதுன்ட்டு சொல்றோம். சரி, அல்காலி மெட்டல் பைகார்பனேட்ஸ்ல டவுன் த குரூப் ஸ்டெபிலிட்டி என்ன ஆகுது அன்ட்டு நம்ம பார்க்கலாம். டவுன் த குரூப் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி என்ன ஆகுது அல்காலி மெட்டல் பைகார்பனேட்ஸ்ல. ஸோ
அல்காலி மெட்டல் பைகார்பனேட்ஸ்ல டவுன் த குரூப் பண்ணீங்கன்னா ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் ஆகுது. டவுன் த குரூப் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அல்காலி மெட்டல் பைகார்பனேட்ஸ்ல வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கறது என்னன்னா நைட்ரேட்ஸ். இப்போ என்ன எடுத்துக்கிறோம்னா நைட்ரேட்ஸ் எடுத்துக்கிறோம். நைட்ரேட்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணும் நம்ம பார்க்கலாம். ஜென்ரலா நீங்க வந்து ஒரு நைட்ரேட் எடுத்துக்கோங்க. ஜென்ரலா எந்த ஒரு மெட்டல் நைட்ரேட் வேணாலும் எடுத்துக்கோங்க. அதை ஹீட் பண்ணுங்க. என்ன ஆகும்னா அது டீகம்போஸ் ஆயிட்டு மெட்டல் ஆக்சைடு கொடுக்கும். மெட்டல் ஆக்சைடு கொடுக்கும். அடுத்து வந்து NO2 கொடுக்கும். அடுத்து ஆக்சிஜன் கேஸ் கொடுக்கும். ஜென்ரலா சப்போஸ் லெட் நைட்ரேட் எடுத்துக்கோங்க. சால்ட் அனாலிசிஸ்ல லெட் நைட்ரேட் கொடுக்குறாங்க. அந்த லெட் நைட்ரேட்டை ஹீட் பண்ணீங்கன்னா அது என்ன கொடுக்கும்? லெட் ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் கொடுக்கும். குப்ரிக் நைட்ரேட் எடுத்துக்கோங்க. குப்ரிக் நைட்ரேட்டை ஹீட் பண்ணீங்கன்னா குப்ரிக் ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன். ஜென்ரலாவே மெட்டல் நைட்ரேட்டை ஹீட் பண்ணாவே அது மெட்டல் ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, ஆக்சிஜனை கொடுக்கும். சரி, அதே போலதான் லித்தியம் நைட்ரேட்டும். ஆனா சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம் எப்படி பிஹேவ் பண்ணும் நம்ம பார்க்க போறோம். இப்போ இது கொஞ்சம் டிஃபரன்ஸ் காமிக்குது. எப்படி டிஃபரன்ஸ் காமிக்குதுன்னா இந்த சோடியம் நைட்ரேட்டை ஹீட் பண்ணா என்ன ஆகுதுனாக்கா சோடியம் நைட்ரேட்டை ஹீட் பண்றோம் 500 டிகிரி செல்சியஸ் கொண்டு வரோம். அப்ப என்ன ஆகுதுன்னா இது டீகம்போஸ் ஆயிட்டு என்ன கொடுக்குதுன்னா NaNO2 சோடியம் நைட்ரைட், சோடியம் நைட்ரைட்டை கொடுக்குது அண்ட் ஆக்சிஜன் கேஸை கொடுக்குது. சோடியம் நைட்ரைட்டை ஆக்சிஜன் கேஸையும் கொடுக்குது. அதே இந்த சோடியம் நைட்ரேட்டை நல்ல ஸ்ட்ராங் ஹீட்டிங் எடுத்துன்னு போறோம். எவ்வளோன்னா 800 டிகிரி செல்சியஸ்க்கு எடுத்துன்னு போகும்போது என்ன ஆகுதுன்னா இது நல்லா டீகம்போஸ் ஆயிட்டு அப்போதான் மெட்டல் ஆக்சைடையும் NO2யும் OTயும் கொடுக்குது. அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. அல்காலி மெட்டல் நைட்ரேட்ஸ்ல சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸை காமிக்குது. எப்படின்னா ஃபர்ஸ்ட் அது வந்து நைட்ரைட்டை தான் கொடுக்குது. ஃபர்தர் ஹீட் பண்ணும்போது தான் அது மெட்டல் ஆக்சைடு கொடுக்குது. அப்போ சோடியம் நைட்ரேட்டை வந்து 500 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணா சோடியம் நைட்ரைட் அண்ட் ஆக்சிஜனை கொடுக்குது. அதே 800 டிகிரி செல்சியஸ்ல பார்த்தீங்கன்னா சோடியம் ஆக்சைடு, NO2, O2 கொடுக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இப்போ நைட்ரேட்ஸை பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா ஹைட்ரேட்ஸ், கார்பனேட்ஸ், பைகார்பனேட்ஸ், நைட்ரேட்ஸ் பார்த்துருக்கோம். இங்க வந்து அந்த சாலுபிலிட்டி எப்படி இருக்கும் அப்புறம் ஹைட்ராக்சைட்ஸ் இங்க சாலுபிலிட்டி எப்படி இருக்கும் என்றதை ஒரு முறை நம்ம பார்த்துடலாம். டவுன் த குரூப் வந்து சாலுபிலிட்டி எப்படி இருக்கும்ன்றதை நம்ம ஒரு முறை பார்க்க போறோம். இப்போ ஹைட்ராக்சைட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டவுன் த குரூப் சாலுபிலிட்டி என்ன ஆகுது? ஹைட்ராக்சைட்ஸ் எடுத்துக்கிறோம். டவுன் த குரூப் சாலுபிலிட்டி என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது அல்காலி மெட்டல்ஸ்ல. அடுத்து கார்பனேட்ல பாத்தீங்கன்னா டவுன் த குரூப் சாலுபிலிட்டி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா டவுன் த குரூப் சாலுபிலிட்டி என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது. ஸோ அல்காலி மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ்ல சாலுபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்குது டவுன் த குரூப். அடுத்து வந்து அல்காலி மெட்டல் கார்பனேட்ஸ்ல டவுன் த குரூப் சாலுபிலிட்டி என்ன இருக்குதுன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்ட்டு சொல்லியிருக்கோம். அடுத்து அப்படின்னா இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா லாட்டிஸ் என்தால்பி டவுன் த குரூப் டிக்ரீஸ் ஆகுது, அதனால்தான் நம்ம சொல்லியிருக்கோம். சரி, இப்போ தெர்மல் ஸ்டெபிலிட்டி டவுன் த குரூப் எப்படி இருக்கும் நம்ம பார்க்குறோம். தெர்மல் ஸ்டெபிலிட்டி டவுன் த குரூப் எப்படி இருக்கும் நம்ம பார்க்குறோம். அல்காலி மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ்க்கு தெர்மல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அன்றதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணல. தெர்மல் ஸ்டெபிலிட்டி டவுன் த குரூப் எப்படி இருக்கும்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணல. இது வந்து ஸ்ட்ராங் பேஸ்ன்ட்டு தான் நம்ம சொல்லணும். அல்காலி மெட்டல் கார்பனேட்ஸ்க்கு டவுன் த குரூப் தெர்மல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்னாக்கா இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம். அடுத்து பைகார்பனேட்ஸ்க்கும் தெர்மல் ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும்னு பார்த்தோம்னாக்கா தெர்மல் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்ன்ட்டு தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அல்காலி மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ்க்கு நம்ம ஒன்றுமே சொல்லலை. சரி, ஓகே. ஆனால் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுனாக்கா சாலுபிலிட்டி பார்த்தீங்கன்னா டவுன் த குரூப் ஹைட்ராக்சைட்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகுது, கார்பனேட்ஸ்க்கும் இன்க்ரீஸ் ஆகுது. என்ன லாட்டிஸ் என்தால்பி இன்க்ரீஸ் லாட்டிஸ் என்தால்பி டிக்ரீஸ் ஆகிறதுனால நம்ம சொல்லியிருக்கோம். சரி, அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அல்காலி மெட்டல் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதில் எது எடுத்துக்கிறோன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம். சோடியம் ஹைட்ராக்சைடை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். சோடியம் ஹைட்ராக்சைடை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக நம்ம என்ன மெத்தட் எடுத்துக்கிறோன்னா காஸ்ட்னர்-கெல்னர் செல் எடுத்துக்கிறோம். காஸ்ட்னர்-கெல்னர் செல். இந்த காஸ்ட்னர்-கெல்னர் செல்லுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்னன்னா மெர்குரி கேத்தோட் செல். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா மெர்குரி கேத்தோட் செல்லுன்ட்டு நம்ம சொல்றோம். இந்த மெர்குரி கேத்தோட் செல்ல எப்படி சோடியம் ஹைட்ராக்சைடை மேனுஃபேக்சர் பண்றதுன்ட்டு பார்க்க போறோம். இது என்ன மெத்தட்ல வருதுன்னா